அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 தமிழுக்காக ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 9th ஓல்டு தமிழில் கடைசி பகுதி பார்ட் 5 என்னங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோ பதிவில் உங்களுக்கு தமிழ் பழமொழி என்னங்கிறதுல முடித்தோம். இதில் பார்த்திங்கன்னா ரச்சனைய யாத்திரிகம், அதில் சொற்பொருள் இலக்கண குறிப்பு என்னங்கிறத பார்த்துடலாம். ஈண்டு இவ்விடம், புகழ்வது சொல்வது, காண்டகு காணத்தக்க, இருப்பாணி இரும்பு ஆணி, கடாவினார் அடித்தார், கீண்டு தோண்டி. இலக்கண குறிப்பு செங்கை சேவடி வெவ்விருப்பு, இதெல்லாம் பண்பு தொகைகள். இருப்பாணி வலித்தல் விகாரத்தை குறிக்கும். பிரித்தறிதல் ஈண்டினியான், ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான். காண்டகு கான் கூட்டல் தகு. சேவடி செம்மை கூட்டல் அடி, வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. இதான் வெவ்விருப்பாணி பிரித்தெழுத கிடைப்பது. செற்றம் சினம், குருசு சிலுவை, சொற்ற சொன்ன, துளக்கம் விளக்கம், சுருதி முதல் மறை முதல்வராகிய இயேசுநாதர். மற்றிரண்டு பிரித்தெழுத மற்று கூட்டல் இரண்டு, குருசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி. சதை புண்டு சிதைக்கப்பட்டு, பன்னறிய சொல்லுதற்கரிய, பலபாடு பல துன்பம். கனிவாய் இலக்கண குறிப்பு உவமை தொகை. தன்னறிய தன் கூட்டல் அறிய, தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி. இரும்பொறை பெரும் பொறுமை, வித்தகன் ஆண்டவன். தொழும்பர் அடியார், இசை பெறுதல் புகழ் பெறுதல். துஞ்சினவர் உறங்கியவர். இத்தகைய இதை பிரித்தெழுத ஈ கூட்டல் தகைய, மனநலம் மனம் கூட்டல் நலம். கீண்டு பிளந்து, இருப்பு முளை ஆணியின் நுனி, வதைப்புண்டு துன்பமுடை அடைந்து. மாண்டுபடும்போது இறக்கும் நிலையில், இரட்சகர் காப்பவர். இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை, ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே. எடுத்துரைக்கும் இதை பிரித்தெழுத எடுத்து கூட்டல் உரைக்கும். மன்றாடும் மிக வேண்டுதல். ஆகடியம் அப்படின்னா ஏளனம். மண்மறவோர் என்பது இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் பிரித்தெழுத. எழுத்திட்டார் எழுத்து கூட்டல் இட்டார். என்றாகடியமான, என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. ஆகுபெயர் இதில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆகுபெயராக கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கருவியாகுபெயர், காரியவாகுபெயர், கருத்தாவாகுபெயர், உவமையாகு பெயர். ஆகுபெயர் ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயராகி வருவது ஆகுபெயர்னு பார்த்தோம். இதில் 16 ஆகுபெயர்கள் இருக்கு. கருவியாகு பெயர் யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இத்தொடரில் யாழ் என்னும் இசை கருவி, யாழ் என்னும் கருவி இசைக்கு ஆகி வந்ததனால் கருவியாகு பெயர். கருவி பொருளை குறிக்காமல் அதனின் தோன்றிய காரியத்திற்கு ஆகி வரும். வீணை கேட்டு மெய் மறந்தேன். இதெல்லாம் காரியவாகு பெயர், சாரி கருவியாகு பெயர். அடுத்த ஒன்று காரியவாகு பெயர். நான் சமையல் கற்றேன். இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு பெயராகி வருவது காரியவாகு பெயர். காரிய பொருள் கருவி பொருளுக்கு ஆகி வருது காரியவாகு பெயர். நன்னூல் கற்றேன், நான் சமையல் கற்றேன், இதெல்லாம் காரியவாகு பெயர். கருத்தாவாகு பெயர் திருவள்ளுவரை படித்துப்பார். இத்தொடரில் திருவள்ளுவர் என்பது அவரால் இயற்றப்பெற்ற நூலுக்கு ஆகி வந்ததனால் இதற்கு கருத்தாவாகு பெயர் என்று. உவமையாகு பெயர் நாரதர் வருகிறார். இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இத்தொடரில் நாரதர் என்னும் பெயர் அவரை குறிக்காமல் அவரை போன்றே கலகமூட்டுபவர் வேறொருவருக்கு ஆகி வந்தது. இதனால் இதற்கு உவமையாகு பெயர். அப்போ யாழ் கேட்டு மகிழ்ந்தால் கருவியாகு பெயர், நான் சமையல் கற்றேன், நன்னூல் கற்றேன் காரியவாகு பெயர், திருவள்ளுவரை படித்துப்பார் கருத்தாவாகு பெயர், நாரதர் வருகிறார் அப்படின்னா அதற்கு உவமையாகு பெயராகும். அடுத்தது பொருள்கோள்லையும் அதே மாதிரி தான். இந்த லெசனில் அலைமறி
பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்னங்கிறத பார்த்துடலாம். அலைமறி பாப்பு, பாம்பு புற்றில் தலை வைத்து நுழையும் போது தலை மேலாகவும் உடல் அடுத்தும் செல்வது போல செய்யுளின் இறுதியிலிருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டி பொருள் கொள்வது அலைமறி பாப்பு பொருள்கோள். அலைனா புற்று, பாப்புன்னா பாம்பு என்பதை குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே என்னும் ஈற்றடியை பாடலின் முதலில் கொண்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். அப்போ பாம்பு புத்துக்குள்ள எப்படி தலை பின்னாடி உடம்பு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால் பகுதியை முன்னாடி கொண்டு வர்றது தான் அலைமறி பாப்பு பொருள்கோள். அடுத்தது கொண்டுகூட்டு பொருள்கோள். செய்யுளின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கேற்ப கூட்டி பொருள் கொள்வது கொண்டுகூட்டு பொருள்கோள். கட்டிக்கரம்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனியினிக்கும் எண்ணூரில் பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுளும். இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் விளங்காது. இதில் உள்ள சொற்களை கட்டி கரும்பு இனிக்கும், மிக கனிந்த எட்டுக்கனி கசக்கும், பட்டியில் இருக்கும் காளை மாடு தேரந்த விராது உளும், நல்ல பசு படிபால் கறக்கும் என பொருள் கொள்வதற்கு ஏற்ப அடிதோறும் மாற்றி கிடைக்கின்ற சொற்களை பொருத்தமாக அமைத்து கொள்வதுதான் கொண்டுகூட்டு பொருள்கோள். செய்யுள்ள பல அடிகளிலும் கூறப்பட்ட சொற்களை பொருளுக்கேற்ப கூட்டி பொருள் கொள்வதுதான் கொண்டுகூட்டு பொருள்கோள். மொழி மாற்று பொருள்கோள் என்பது அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது. கொண்டுகூட்டு பொருள்கோள்னா பல அடிகளில் உள்ள சொற்களை மாற்றிக்கொள்வதுதான் கொண்டுகூட்டு பொருள்கோள். மொழி மாற்று பொருள்னா அந்தந்த அடியில மட்டும் இருக்கிற சொற்களை மாற்றிக்கொள்வது. அடிமறி மாற்று பொருள்கோள் செய்யுளின் எல்லா அடிகளையும் முன் பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள். அடியவே முன்னாடி பின்னாடி மாத்தினாலும் அது பொருள் கொள்ற வகையில் இருக்கிறது தான் அடிமறி மாற்று பொருள்கோள். மாறா காதலர் மலை மறைந்தனரே ஆறா கற்பனை வரலானாவே வேறா மென்தோள் வளை நெகிழுமே கூராய் தோழி யான் வாழுமாறே. இப்பாடில் உள்ள அடிகளை முன்பின்னாக எப்படி மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாது. அதான் அடி மறி மாற்று பொருள்கோள் ஆகும். அடுத்தது உரிய பொருள். இதுல கொண்டல் அப்படின்னா மேகம், ஆகுலம் அப்படின்னா வருத்தத்தை குறிக்கும், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல்னா வளத்தை குறிக்கும். இது உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இணையான தமிழ் பழமொழி. ஏங்கர் இஸ் ஸ்வான் எனிமி, அதாவது கோபம் குளத்தை கெடுக்கும். பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர், பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல. தேர் இஸ் டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல்ஸ், தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும். லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோ, நகமும் சதையும் போல. வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட், நிலனின் அருமை வெயிலில் தெரியும். அடுத்தது கீழ்காணும் இரு தொடரை ஆயினும் என்னும் இணைப்பு சொல் சேர்த்து ஒரு தொடராக்குக. இந்த இணைப்பு சொல் நம்ம சிலபஸ்ல இருக்கு. நேற்றிரவு பெருமழை பெய்தது, ஆயினும் பள்ளியில் மாணவர் வருகை மிகுதியாகி இருந்தது. கண்ணனுக்கு உடல்நலமில்லை, ஆயினும் தேர்வெழுதச் சென்றான். தமிழரசனுக்கு காலில் காயம் ஏற்பட்டது, ஆயினும் ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்டான். அறிவழகனார் தள்ளாத வயதுடையவர், ஆயினும் தாமே தம் வேலைகளை பார்த்து கொண்டார். சேரன் வறுமையால் வாடினான், ஆயினும் உயர்கல்வி பெறுவதில் உறுதியாயிருந்தான். வளவன் சோர்வாக இருந்தான், ஆயினும் நீந்தி அக்கறை சேர்த்தான். இது இணைப்பு சொல்லுக்கு உதாரணம். அடுத்தது புறநானூறுல சொற்பொருள் இலக்கண குறிப்பு. நிலற்றிய நிழல் செய்த, நடுநாள் யாமம் நள்ளிரவு, துஞ்சான் துயிலான், மான்னா விலங்கு, கல்லா கல்வி அறிவில்லாத, நாளி அளவு பெயர், ஈதல்னா கொடுத்தல், துய்ப்பேவும் நகர்வோம், தப்புன இலக்க. வெண்குடை, இது வெண்மை கூட்டல் குடை பண்புத்தொகை. கல்லா ஒருவருக்கும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நாளி ஆகுபெயர், ஈதல் தொழிற்பெயர். துய்ப்பேம் தன்மை பன்மை வினை முற்றை குறிக்கும்.
அடுத்தது குறுந்தொகையில் சொற்பொருள் இலக்கண குறிப்பு. நீர், கடல், கருங்கோல், கருமை நிறமுடைய கொம்பு, உயர்ந்தன்று, உயர்ந்தது, அளவின்று, அளவினுடையது, நிலத்தினும் வானினும் நீரினும், உயர்வு சிறப்புண்மைகள், கருங்கோல், பெருந்தேன், இது பண்பு தொகைகள். ஆறளவு, இதை பிரிக்க அருமை கூட்டல் அளவுன்னு கிடைக்கும். கருங்கோல் கருமை கூட்டல் கோல், பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் என பிரியும். செய்யுள் உறுப்புகளும் ஒவ்வொரு லெசன் பின்னாடி அப்படியே பாட்டு வரும். இதுல அடி தொடை என்னங்கிறதை பார்த்துடலாம். சீர்கள் பல அடுத்து நடப்பது அடி எனப்படும். அடியில குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி என ஐவகைப்படும். அடிதோறும் இரு சீர்களை பெற்று வந்தா குறளடி. முக்தி வேண்டுமென பக்தி வேண்டுமால் சத்தியம் இது பத்தி நெஞ்சமே அப்படின்னு 2 சீர் வந்தா குறளடி. அடிதோறும் முச்சீர்களை பெற்று வந்தால் சிந்தடி. பழுதிலாத பயிர்த்தொழில் பழுதிலாது பயிற்றவே, பழுதிலாது பலதொழில் பழுதிலாது பயிற்றினர். இது மாதிரி 3 அடி வந்தா சிந்தடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அளவடி அல்லது நேரடி. தாய்மொழி தாயினும் தகவிற் போற்றுவன், ஆய்மொழியாளர் தம் அன்புக்கு ஏற்றவன், காய்மொழி யாவதும் கடிந்து மாற்றுவன், வாய்மொழி தப்பிடா வகையில் ஆற்றுவன். இது மாதிரி 4 சீர் வந்தா அளவடி நேரடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. அதே மாதிரி அடிதோறும் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. இது முக்கியம். 2 சீர் வந்தா குறளடி, 3 சீர் வந்தா சிந்தடி, 4 சீர் வந்தா அளவடி அல்லது நேரடி, 5 சீர்கள் வந்தா நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர் வந்தா களி நெடிலடி என அழைக்கப்படுகிறது. அடுத்தது 6 சீர்கள் பெற்றுள்ளதால் இதனை களி நெடிலடி என்பர். பாடலில் உள்ள சீர்களை எண்ணி இதனை அரிசீர் களிநெடி என்பர். இதுபோல 7 சீர்கள் வந்தால் 7 சீர் களி நெடிலடி, 8 சீர் வந்தா எண் சீர் களி நெடிலடி. இப்போ 6க்கு மேல வந்தா களி நெடிலடின்னு சொல்லுவோம். 6 சீர் வந்தா அரிசீர்னு சொல்லுவோம். 7 வந்தா 7 சீர் களி நெடிலடிம்போம். 8 வந்தா எண் சீர் களி நெடிலடி என அழைப்போம். அடுத்த ஒன்று தொடை. மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொடை எனப்படும். தொடைனா தொடுக்கப்படுவது, தொடைனா மாலை என பொருள்படும். பாவின் ஓசை என்பத்திற்கும் சிறப்பிற்கும் இத்தொடை வேண்டுவதாகும். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி. இதுல மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடைன்னு தொடை 8 வகைப்படும். இதுல மோனை தொடை, மோனைனாவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். செய்யுளில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, அடிமோனை தொடை. இதுல எண்ணிகன்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து ஓசையில் நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றிவிட தொடுப்பது அடி எதுகை. எதுகைன்னா நம்ம பார்த்துருக்கோம், அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். இப்போ காங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை தொடை. முரண் தொடை அப்படின்னா அடிதோறும் முதற் சீர் முரண்பட தொடுப்பது அடிமுரண் தொடை. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பாம் துன்பம் உறுதல் இளன். இதுல இன்பம் 2ஆம் அடியில துன்பம் அப்படின்னு வந்ததுன்னா இது அடி முரண் தொடை. இயைபு தொடை அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வர தொடுப்பது அடி இயைபு தொடை. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதரம் மூடும், கண்ட பேரண்டன் தண்டலை நாடும், கனகம் ஒன்றில் அனம் விளையாடும். இதுல கூடும் நாடும் யாடும் இப்படியெல்லாம் வந்தா அடி இயைபு தொடை. அளபடை தொடை அடிதோறும் முதல் சீர் அளபெடுத்து வருவது அடி அளபடை தொடை. இதுல கெடுப்பதும் அளபடை பார்த்துருக்குறோம், கொடுப்பதும் அப்படியெல்லாம் வந்ததுன்னா அளபடை தொடையாகும். தொடை விகற்பங்கள் இதுல பார்த்தீங்கன்னா 4 சீர்களுடைய ஓரடியில் இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றுமோனை. இதுல பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை ஆகிய 5 பொருந்த வரும். இவ்வேலும் இதுக்கு எல்லாத்துக்குமே வரும். மோனைக்கு வரும், எதுகைக்கு வரும், இயைபு வரும்,
தொடை விகற்பம் 35 வகைப்படும். இந்த கேள்வி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. தொடை விகற்பத்தின் வகை 35 வகைப்படும். இணை மோனை, இப்போ 4 அடி கொண்ட சீரில் முதலிரு சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை பார்க்கறதுனால இணை மோனை. இதில் இன்சொன் இனிது என்றல். பொழிப்பு மோனை, ஓரடியில் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் ஒன்றி வந்ததுன்னா பொழிப்பு மோனை. துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் முதல் சீரில் தூ வருது, அதே மாதிரி 3ஆம் சீரில் வர்றதுனால பொழிப்பு மோனை. உருவு மோனை, இதில் என்னாகும், முதல் சீரும் 4ஆம் சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் உருவு மோனை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, இது மாதிரி வர்றப்ப அது பார்த்தீங்கன்னா உருவு மோனை. கூளை மோனை, இதில் முதல் 2ஆம் 3ஆம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் கூளை மோனை. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம், இது மாதிரி 1 2 3ல் வந்தால் கூளை மோனை. அதே 1 3 4ல் வந்தால் மேற்கதுவாய் மோனை. விண்ணென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து, 1 3 4 வந்தால் மேற்கதுவாய். அதே 1 2 4ல் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் கீழ்கதுவாய். இருள் சேர் இறைவன் சேரா, இருவினையும் சேரா இறைவன், இது மாதிரி 1 2 4ல் வந்தால் அது கீழ்கதுவாய் மோனை. முற்று மோனைனா அந்த 4 சீர்களிலும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இது மாதிரி 4 சீர்களில் ஒன்றி வந்தால் அது முற்று மோனை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடைக்கும் சொல்லலாம். முதல் இணை எதுகைனா என்ன, 1 2ல் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் இணை எதுகை. பொழிப்பு எதுகையில் 1 3ல் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் பொழிப்பு. ஒருவு எதுகை 1 4ஆம் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் ஒருவு எதுகை. கூளை எதுகை முதல் 2 3ஆம் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதை கூளை எதுகை. மேற்கதுவாயினா 1 3 4, கீழ்கதுவாயினா 1 2 4. முற்று எதுகை 1 2 3 4 சீர்களில் 2ஆம் எழுத்து. இதில் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை, இது மாதிரி இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதுகைனா 2ஆம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. ஃபஸ்ட்டு முதல் 2 சீரில் வந்தால் இணை மோனை, 1 3ல் வந்தால் பொழிப்பு மோனை, 1 4ல் வந்தால் உருவு மோனை, 1 2 3ல் வந்தால் கூளை மோனை, 1 3 4ல் வந்தால் மேற்கதுவாய், 1 2 4ல் வந்தால் கீழ்கதுவாய், 1 2 3 4ல் வந்ததுன்னா அது முற்று மோனை. இதே மாதிரி தான் எதுகைக்கு வரும். இது மொத்தம் 7 இருக்கு. தொடை விகற்பம் மொத்தம் 35ங்கிறத பார்த்தோம். அடுத்தது அணி. அவள் நடந்து வந்தாள், அவள் அன்னம்போல் நடந்து வந்தாள். இதற்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுறுத்தி தன் இயல்பான அழகை ஆடை அணிகலன்கள் அணிந்து ஒப்பனை செய்து கொள்வது போல புலவர் தம் கற்பனை ஆற்றலாலும் மொழி புலமையாலும் சொல்லிலும் பொருளிலும் அழகு சேர்த்து பாடல்கள் இயற்றுவர். அதற்கு பெயர்தான் அணி. அந்த அணி என்பதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா அழகு என பொருள்படும். இதில் ஏகதேச உருவக அணி. கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றனை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றனை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறட்பாவில் பிறவியை கடலாக உருவகப்படுத்திவிட்டு அதனை கடக்க உதவும் இறைவனை தெப்பமாக உருவகப்படுத்தவில்லை. அதனால இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது நிரல் நிறை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையின் பண்பு எனப்படுவது அன்பு காட்டுவது, இல்வாழ்க்கையின் பயன் எனப்படுவது அறம் செய்தல் என்பதாகும். இக்குறட்பாவில் அன்பும் அறனும் முதலடியில் அமைந்துள்ளன. அடுத்தடையில் அச்சொற்களோடு முறையாக பொருந்தும் வரிசைப்படு பண்பு பயன் என்னும் சொற்கள் அமைந்துள்ளன. இதுவே பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணியாகும். அடுத்தது ஒரு பழமொழி. A wolf in sheep's clothing. பசுத்தோல் போர்த்திய புலி. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே வலிமை. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். நெருப்பில்லாமல் புகையாது. மைட் இஸ் ரைட். வல்லான் வகுத்ததே வாய்க்கால்.
many things fall between the cup and the lip. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. கீழ்காணும் தொடரில் கோடிட்ட இடத்தில் உரிய சொற்களை கொண்டு நிரப்புக. எனக்கு இந்த வேலையை செய்தது யார்? எனக்கு பதிலாக அப்படின்னு வரும். அவர் உங்களை காட்டிலும் எத்தனை வயதில் பெரியவர்? உன் கையெழுத்து வளர்மதியின் கையெழுத்தை போல் உள்ளது. ஊபி சாமிநாதர் பழஞ்சுவடிகளை தேடி என்னாரு ஊர்தோறும் அலைந்தார். தோறும் தான் வரும். இளஞ்செழியன் ஓவியம் வரைவதில் கதிரவனை இல்லையே, காட்டிலும் அங்க வந்துருச்சு. புலியை கண்டதும் அதனை வால், இது அப்படியே பாருங்க. அதாவது எனக்கு பதிலாக இந்த வேலையை செய்த யார்? அவர் உங்களை காட்டிலும் தான் வரும். உங்களை தவிர கொண்டு. ஓகே, இதில் வந்து கோடிட்ட இடம் என்னங்கிறத அப்படி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தொடர்களே ஏற்புடைய சொற்கள். பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று தன் மகனை பார்த்து அவன் தாய் என்ன வரும்? மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தால். நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் மட்டுமே தேர்ச்சி பெற்றேன். கலைக்கல்வியானது மாணவரிடையே படைப்பாற்றலை வளர்ப்பதனோடு மட்டுமில்லாமல் நினைவாற்றலையும் வளர்க்கிறது. அறிஞர்னா தமிழில் மட்டுமின்றி ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடியவர். நீ மட்டும் உதவவில்லை என்றால் இந்த பணியை என்னால் எளிதாக முடித்திருக்க இயலாது. பள்ளி ஆண்டு விழாவிற்கு நீ மட்டுமின்றி உன் பெற்றோரும் வரலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்த ஒன்று, கீழ்காணும் பயிற்சியில் ஓரினத்தை சார்ந்த பொருட்களில் ஒரு சொல் மட்டும் வேறானது அச்சொல்லை கண்டுபிடிக்க. இதோட நம்ம இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஒரு சொல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் மாணிக்கம், முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம், நிலம், காற்று, வானம், மலை, நெருப்பு, அருவி, சோலை, ஆறு, கடல், ஏரி, நிற்பன, ஊர்வன, பரவின, பரப்பன, நடப்பன. இந்த 5க்கும் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம 9th ஓல்டு தமிழை முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ பதிவில் 10th இல்லைன்னா ஒரு முக்கியமான 30 கேள்விகள் அதை வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அதை கேட்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.